Hey traders, welcome all. Krishna here. நம்ம yesterday அனலைஸ் பண்ணியிருந்த மாதிரியே எகெயின் நிஃப்டி இன்னைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட டவுனில் தான் மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. பட் இன்னைக்கு ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை காட்டிலும் அதிகப்படியான வாலட்டைலாக இருந்துச்சு. ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் 50 to 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நார்மல் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அது போய் கேட்ச் பண்ணக்கூடாது. எகெயின் அங்கேருந்து ரிவர்சல் ஆகணும், வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் நமக்கு என்ன மாதிரி என்ட்ரி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு டுமாரோ மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். இன்றைக்கி மார்னிங்கே நான் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் டிராஸ்டிக்கலாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதிலேருந்து பிக் பிளேயர்ஸ் எப்படி அவங்களோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, 9:28க்கு மெசேஜ் போட்டிருந்தேன். ஒன்லி செல்லர்ஸ் நோ பையர்ஸ் லுக் ஃபார் அ ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டிருந்தேன். எகெயின் என்ன சொல்லியிருந்தேன்னா பிளைண்டாக ஷார்ட் பண்ணாதீங்க, ப்ராப்பர் செட்டப்புக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எதனாலன்னா மார்க்கெட் இந்த மாதிரி தான் ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும் போது எகெயின் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அதனால மார்க்கெட் என்னென்னா ஒரு ஸ்மால் புல் பேக் கொடுக்கும், பவுன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம கால் சைடு போய் பொசிஷன் எடுத்து மாட்டிக்கூடாது. அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் டே லோவை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ நான் டெலிகிராம் சேனல்லையுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். எஸ்டர்டே லோவை வந்து கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள் எகெயின் கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எகெயின் கீழே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஜஸ்ட் மார்க்கெட் கீழே போகுதுங்கிறதுக்காக இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்காது. மார்க்கெட் இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இதில் தான் நம்ம கரெக்டானபடி நம்ம செட்டப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஸோ எப்பயுமே நம்ம ரிஸ்க்கை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. மேபி இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான லாஸஸ் தான் புக் பண்ணியிருப்போம். மேபி கால் சைடு நீங்கள் பொசிஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா என்ன இருக்கும், எண்ட் ஆஃப் த டேயில் உங்கள் ப்ரீமியம் எல்லாமே டீகே ஆகி அதிகப்படியான லாஸ் புக் பண்ணுறது தான் நேரிடும். ஸோ டுமாரோ எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னா எகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈரான் இஸ்ரேல் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ குளோபல் கியூஸுமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்போ செட்டில் ஆகுதோ அப்போ தான் ஃப்ரெஷ் பையிங் இருக்கும். ஸோ அது வர மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட்டுங்கிறனால எகெயின் மார்க்கெட் நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் தெளிவாக எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ 25,000ங்கிறது நான் எஸ்டர்டே வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியானு. ஸோ இது வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ டுமாரோ இதுலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுக்குதா இல்லை எகெயின் கீழே போகுதாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்போயுமே ட்ரேட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஸோ மார்னிங்லேருந்து நீங்கள் எப்போயுமே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை பார்த்துட்டே இருக்கணும். எந்த சைடு அதிகமான ரைட்டர்ஸ் இருக்காங்களோ அந்த சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் வீக்கராக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைடு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதுதான் அதோட மீனிங். அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் சைடும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ மார்னிங் பாருங்கள் மார்க்கெட் என்ன இருக்குன்னா பாருங்கள் புட் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா டிகிரி சைட்டே வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸோ கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, புட் சைடு குறைஞ்சிட்டே வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் எந்த சைடு வந்து ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் அப்படியே வந்து டிராஸ்டிக்கில் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறது. ஸோ எப்போயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் பார்க்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை. மேபி நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. டுமாரோ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறமா என்னோடய வியூ என்னங்கிறத டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.